كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, முந்தைய பாடத்தில் நாங்கள் இஸ்லாத்துடைய பெயரினால் இஸ்லாத்தை சீர்குலைக்கக்கூடிய முக்கியமான வழிகட்ட ஒரு இயக்கம் தான் காதியானிகள். அந்த காதியானிகளுடைய ஆரம்பத்தையும் அந்த காதியானிகள் அந்த கொள்கையை உருவாக்கிய மிர்சா குலாம் அஹ்மத் அவனை பற்றியும் அந்த காதியானிகள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் சில விஷயங்களை பார்த்தோம். குறிப்பாக இன்று காதியானிகள் பரவலாக இருக்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் பாகிஸ்தான், அதே போன்று இந்தியா பகுதிகளில், அதே போன்று எமது இலங்கையிலும் ஒரு சில பகுதிகளிலே இந்த காதியானிகள் அஹ்மதியாக்கள் என்ற பெயரில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இன்னும் அவர்களுடைய கொள்கையை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் அதற்கென்று ஒரு இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டியும் அநேகமான மீடியாக்களை, குறிப்பாக தமிழ் மீடியாக்களை எல்லாம் அவர்கள் தமது கைகளிலே வசப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய எந்த ஒரு நிகழ்ச்சி போவதாக இருந்தாலும் அதற்குரிய எல்லா விளம்பரங்களையும் அந்த ஊடகங்களின் மூலமாக, அந்த மீடியாக்களின் மூலமாக அவர்கள் பயன்படுத்தி அதனை மக்களுக்கு விளம்பரப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு அவர்களுடைய கால்களை இன்னும் ஊன்றிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக சமீப காலத்தில் அவர்களுடைய இன்னொரு முன்னேற்றமாக அவர்கள் தமது குர்ஆனை கூட மொழிபெயர்த்து வெளியிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இலங்கையிலே சமீபத்தில் நடந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காதியானிகளை பற்றி நாங்கள் விளங்குவதாக இருந்தால் உண்மையிலே ஒரு கொள்கை அது சரியான கொள்கையா அல்லது தவறான கொள்கையா, இஸ்லாத்துக்கு உட்பட்ட கொள்கையா இஸ்லாத்துக்கு வெளிப்பட்ட கொள்கை என்பதை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும்? அவர்களுடைய கொள்கையை நாங்கள் எங்கே அளந்து பார்க்க வேண்டும்? அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் அளந்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டும் தான் எங்களுடைய அளவுகோலாக இருக்கின்றது. இந்த அல் குர்ஆனிலேயும் சஹீஹான ஹதீஸிலேயும் அதற்கு முரணான கொள்கைகள் இருந்து சொன்னால் அந்த கொள்கைகளிலே நேரடியாக இணை வைப்பை அல்லது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கொள்கையாக இருந்தால் அது இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்தக்கூடிய காஃபிர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அவ்வாறு நேரடியாக இணை வைப்பு, அதே போன்று இந்த இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடிய கொள்கைகள் இல்லாமல் பாவங்கள் சம்பந்தப்பட்ட கொள்கைகளாக இருந்தால் அவர்கள் வழிகட்ட இயக்கங்கள் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். காதியானிகளுடைய முக்கியமான பிரதானமான கொள்கைகளிலே ஒன்று என்னன்னு சொன்னால் அவர்கள் நினைத்துக் கொண்டு அவருடைய அடிப்படை கொள்கைகள் ஒன்று, அவர்களுக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுள் எவ்வாறு சொன்னால் அவர் மனிதர்களுடைய பண்புகளை எல்லாம் அவர்கள் அந்த கடவுள் கொண்டு இருக்கின்றார். அந்த கடவுள் நோன்பு பிடிப்பார், அதே போன்று அந்த கடவுள் தொழுவார், தூங்குவார், எழும்புவார், அதே போன்று அவர் தவறும் செய்வார், நல்லதும் செய்வார், அதே போன்று அவர்கள் எழுதுவார், திருமணம் முடிப்பார், உறவு கொள்வார், குழந்தை பெற்றுக் கொள்வார். இவ்வாறு எல்லா விதமான மனித பண்புகளும் உள்ளடக்கிய ஒரு கடவுள் அவர்களுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வருகின்றனர் சொன்னால், எங்களுடைய கடவுள் முஸ்லிம்களுடைய கடவுள் அல்லாஹ் அல்ல என்பதை அவர்கள் சொல்ல வருகின்றார்கள். எனவே இந்த முதலாவது அடிப்படையில் இருந்து எங்களுக்கு விளங்க விடலாம், இவர்கள் இஸ்லாத்துக்கு உட்பட்ட ஒரு வழிகட்ட பிரிவு அல்ல, வழிகட்ட ஒரு இயக்கம் அல்ல, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்ட காஃபிர்கள் என்பதை நாங்கள் இந்த முதலாவது விடயத்தில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று அவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள கொள்கை என்று உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு அவருடைய அடிப்படை கொள்கையில் ஒன்று என்ன சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த நபித்துவம் முற்று பெறவில்லை, முத்திரிடப்படவில்லை. மாறாக அதற்கு பின்னால் அதற்கு பின்னாலேயும் நிறைய பேர் நபிமார்களாக வந்திருக்கிறார்கள். அதில் பிரதானமாக தான் அவர்கள் வாதாடக்கூடிய அந்த மிர்சா குலாம் அஹ்மத் என்பவன் பிரதானமாக அவருடைய கடவுள் இந்த நபிமார்கள் ஒருவன் என்பதாக வாதாடுகின்றார்கள். மூன்றாவது விஷயம் அதுவும் இஸ்லாத்தை விட்டு தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு தான். அவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னால், எங்களிடத்திலும் ஒரு வேத நூல் இருக்கின்றது, முஸ்லிம்களிடத்திலே 30 ஜுஸ்களை கொண்ட 30 பாகங்களை கொண்ட குர்ஆன் இருப்பதை போன்று அதே குர்ஆனுக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு வேதம் எங்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அது 20 பாகங்களை கொண்டு 20 ஜுஸ்களை கொண்டது. அதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? அல் கிதாபுல் முபீன். அரபியிலே அல் கிதாபுல் முபீன் என்ற பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு கொள்கை என்னன்னு சொன்னால் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மிர்சா குலாம் அஹ்மத் அவன் பிறந்த ஊராகிய அந்த காதியான் என்பது அதாவது மக்கா மதீனாவை விட சிறப்பான ஒரு ஊர் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அதே போன்று அவரிடத்தில் ஹஜ் வணக்கம் என்பது என்ன தெரியுமா? கடமையான ஹஜ் என்பது வருடா வருடம் காதியான் என்ற ஊர்ல நடக்கக்கூடிய மாநாடு இருக்கின்ற சர்வதேச மாநாடு, காதியானியலுடைய சர்வதேச மாநாட்டிலே கலந்து கொள்வது தான் அவர்களுடைய ஹஜ்ஜாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அவருடைய மார்க்கத்திலே அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதி, அது மாத்திரமல்ல பிரதானமான ஒரு தூண் கடமை என்னன்னு சொன்னால் அதாவது இவர்களுக்கு பிரித்தானிய காலனித்துவத்துக்கு வழிபட்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பது தான் பிரதானமான ஒரு காரியம் என்பதாக அவர்கள் மார்க்கத்தில் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு தனித்துவமான சமூகம், எங்களுடைய மார்க்கம் என்பது தனித்துவமான ஒரு மார்க்கம், நாங்கள் முஸ்லிம்களை விட்டு எல்லா விடயத்திலுமே வேறுபட்டிருக்கணும் என்பதாக அதாவது நேரடியாகவே சொல்கின்றார்கள். அதாவது அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், எங்களை முஸ்லிம்களை இணைக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் இல்லை, எங்களுடைய இறைவன் என்பது வேறு, அவருடைய இறைவன் வேறு, எங்களுடைய குர்ஆன் என்பது வேறு, அவருடைய குர்ஆன் வேறு, எங்களுடைய தொழுகை வேறு, அவருடைய தொழுகை வேறு, எங்களுடைய ஹஜ் வேறு, அவருடைய ஹஜ் வேறு என்பதாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் என்பவர்கள் அவருடைய பார்வையிலே ஒட்டுமொத்தமான காஃபிர்கள், எனவே அவர்கள் யாரையும் திருமணம் செய்ய முடியாது, அதே போல அவர்கள் மரணித்தவர்களுக்கு தொழுகை நடத்த முடியாது என்பதை இவையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்களும் முஸ்லிம்கள் என்பதாக அதே இஸ்லாம் என்ற பெயரை வைத்துத்தான் அவருடைய கொள்கையை வாதாடுகின்றார்கள். இவர்களுக்கு அடிப்படையில் இஸ்லாமிய அஹ்லுஸ் சுன்னah அடிப்படையில் இவருடைய தீர்ப்பு, இவர் இந்த மாதிரி கொள்கைகளை கொண்டவர்களுக்கு தீர்ப்பு சொன்னா அதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த கொள்கை எப்பொழுது உருவாகியதோ அந்த நேரத்திலிருந்து முஸ்லிம்களிலே எந்த ஒரு அறிஞரும் இந்த காதியானிகள் காஃபிர்கள் என்ற விடயத்தில் யாருமே கருத்து வேற்றுமைப்படவில்லை. அத்தனை பேரும் இஜ்மாஅன் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் காஃபிர்கள் தான், இஸ்லாத்தை விட்டு வெளிப்பட்டவர்கள் என்பதாக. அதிலே முக்கியமாக சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரி 1398 மக்காவிலே இடம்பெற்ற ஒரு மாநாட்டிலே முதலாவதாக காதியானிகள் எல்லாம் காஃபிர் என்பதாக அதாவது உத்தியோகபூர்வமாக ஃபத்வா ஒன்றை வெளியிட்டார்கள். அதற்கு பின்னர் இன்னும் பல ஃபத்வாக்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த காதியானுடைய விஷயத்திலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த காதியானிகளுக்கு எதிராக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இந்த காதியானிகளுடைய யதார்த்தத்தை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களுடைய இந்த பாரதூரமான அக்கீதாவை கொள்கையை நாங்கள் அதே போன்று அவருடைய திட்டங்கள், இந்த அவருடைய கொள்கையில மக்களுக்கு மத்தியிலே பரத்துவதற்கான அவருடைய என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன இந்த அனைத்தையுமே நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன மீடியாக்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் நாங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் முஸ்லிம் காதியானிகளுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை கொண்டு போக வேண்டும். அடுத்ததாக சமூகத்தில் அவர்களை ஒதுக்கித்தன் வைக்க வேண்டும். அவர்களுடன் எந்த ஒரு விஷயத்திலே நாங்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, திருமண பந்தங்களோ, சமூகவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எந்த ஒரு தொடர்பு நாங்கள் அவர்கள் வைத்துக் கொள்ள கூடாது. அவர்கள் நாங்கள் எவ்வாறு வைத்துக் கொள்ளணும் சொன்னால், ஒரு காஃபிரோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வோமோ அதே போன்று நாங்கள் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எங்களுக்கு அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அவைகளை நாங்கள் தெளிவுபடுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தி அத்தனையும் நாங்கள் முறியடிக்க வேண்டும். எங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன அத்தனை வழிமுறைகளையும் நாங்கள் பயன்படுத்தி அந்த அவருடைய கொள்கையை நாங்கள் அதாவது தெளிவுபடுத்த வேண்டும். எனவே இது போன்ற வழிகட்ட கொள்கைகள் எங்களிடத்தில் ஊடுருவாமல் இஸ்லாத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.